ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் மை சேனல். நம்ம சேனலில் வந்து வீடியோ வராது, இப்படியே தான் சொல்லிருப்போம் கடைசி வரைக்கும். வீடியோ வரும்னு போடா. வெல்கம் பேக் டு அவர் நீலாங்கரை பீச். உங்களை நீலாங்கரைக்கு சுற்றி காட்ட போய்கிறேன் நான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சண்டே. நாட்டுக்காக வச்சதெல்லாம் போதும், இனிமேல் நம்ம வந்து எனக்காக உழைக்கலான்னு வாரத்தில் ஒரு நாள் லீவ் போட்டு இந்த ஊரை சுற்றலான்னு முடிவு பண்ணிட்டேன். என் கூட சேர்ந்து நீங்களும் சுற்ற போகிறீங்க. வந்து பீச்சில் உட்காந்துட்டு தான் வீடியோ எடுத்துன்னு இருக்கேன். இப்போ வந்து போயிட்டு எதனா சாப்பிட்டு அதுக்கப்புறம் வரணும். ஷூ வேறு போட்டு வந்துட்டு நடக்க வேற முடியல. சரி, ஓகே, நம்ம வந்து சாப்பிடும் போது கண்டிப்பாக போக போகிறோம். சம்சா கடைக்கு போயிட்டு ஃபுல்லாக காலி பண்ண போகிறோம் காசுலாம். பாருங்க, காக்கா பூச்சி இருக்குது பாருங்க. ரொம்ப ஓவரா போற ப்ரோ, வீடியோ எடுக்க சொன்னா போதும் கட் பண்ணுங்க. நண்பர்களே, ஃபஸ்ட்டு ஒரு பிளேட் சாப்பிட்டோம், அதுக்கடுத்து இன்னொரு பிளேட் எலிபிச்சு சாப்பிட்டோம். அப்படியே பேக் கேமரா போட முடியுமா? போட முடியல. ஃபஸ்ட்டு சாப்பிட்டது காலி, எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இது செகண்டு சாப்பிட்டாச்சு. மூணாவது வந்து ஒரு மீன் சொல்லியிருக்கோம், ஒரு பாறை மீன் வந்து ஒரு 100, ஆமாம் 100 நினைக்கிறேன், அது சொல்லியிருக்கோம். அதுக்கடுத்து திரும்பி எலிபிச்சு வந்து சொல்லியிருக்குது. ஏன்னா அது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நல்லா பெருசாக இருக்குது, அதனால தான் சொல்லியிருக்கோம். கடை பேர் வந்து தருண் இருக்குது. இந்த சரௌண்டிங்கில் இது ஒன்று தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குது, வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ரேட்டும் நல்லா தான் இருக்குது. எலிபிச்சு வந்து 60, எல்லா மீனுமே 80, 100, 120, பெரிய மீனே 150 அந்த மாதிரி தான் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து மீன் சாப்பிடும்போது கண்டினியூ பண்ணுறேன். போடணும், லைட்டாக போடணும். ஃபஸ்ட்டு ரவுண்ட் வந்து சம்சா இது பஜ்ஜி போச்சு. இப்போ வந்து காலிஃப்ளவர். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50 ரூபா. நல்லா தான் இருக்குது. யாரெல்லாம் சாப்பிட்லான்னு காசு வேறு கம்மியாக எடுத்துன்னு வந்துட்டேன். நம்மளுக்கு இதெல்லாம் பற்ற மாட்டேங்குது. மசாலா சம்பல் சாப்பிட்லான்னு இருக்கேன். இது சாப்பிட்ட பிறகு வயிறு காலியாக இருந்தால் சாப்பிட்லாம். இப்போ நீங்களும் சாப்பிட. முதல் முறையாக இது பேர் எலிப்பூச்சி சாப்பிட போகிறேன். ஆமாம், இன்னொன்று இது வந்து ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். இது வந்து நண்டோட தம்பி மாரி இருக்கான், நல்லா மொறுமொறுன்னு இருக்கான். செம்மையாக இருக்குது. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60 ரூபா தான். 60 ரூபாய்க்கு செம்மையாக இருக்குது. நாங்கள் காலிஃப்ளவர் சாப்பிட்டேன், அது இதை விட கம்மி தான். பட்டு அது 50, அதுக்கு இதே சாப்பிட்றதுலாம் ஃபீல் ஆகுது. இந்த கடை இப்போ தான் லாஸ்ட்டாக பார்க்குறேன். நல்லாயிருக்கு. இன்னொரு பிளேட் சொல்லியிருக்கேன், அதுவும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் மீன் எதனா சொல்லலாமான்னு யோசிக்கிறேன். பார்க்கலாம். இது மாதிரிலாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது ப்ரோ. வீடியோ ஆஃப் பண்ணுங்க. முதல் முறையாக எலிப்பூச்சி சாப்பிட்டு நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இங்கே வந்து சரியாக பேச முடியல, எல்லாம் க்ரௌடாக இருக்குது, அதனால வாயை மூடிட்டு பேசிகிட்டு இருக்கிறேன். அது இல்லாத ஒரு சில பொண்ணுங்களாம் நம்மளே சைட் அடிக்குது. அழகா பண்ணுறது என் தப்பா? எல்லாரும் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறது. தெரியுதா? வாசனை சும்மா பக்காவாக இருக்கேன். வீடியோவில் பேசிகிட்டே காலி பண்ணிடலாம், அப்போ தான் அந்த ப்ளோக்கெலாம் தரக்கூடாது. நன்றாக உள்ளது.
சுவையாக உள்ளது. இது கெட்ட மொத்த போஸ்ட் சாப்பிட்றோம். அது வந்து 100 தான். இன்னொரு எலிப்பிச்சு சொல்லியிருக்கேன், அதையும் சாப்பிட்டேன். 8,000 வீட்டுக்கு பார்த்துக்க. நான் ஏதோ பெரிய யூடியூபர் பேசினுக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, ஓகே, பாய். நல்லா இருக்கு. 3 எலிப்பிச்சு ஒரு மீனுக்கா. நல்லா இருக்கு. வேற ஒரு இடத்துல இருக்குங்களா? போர்டு போட்டோ எடுத்து வச்சுக்கிறேன். நம்ம வந்து வெற்றிகரமாக எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்படியே வந்து சுற்றி பார்த்தேன்னா, ப்ரோ அப்படியே பேக்கில் கேமரா காட்டுங்களா, அந்த சைடு காட்டுங்களா, ஃபுல்லாக காட்டுங்க. பார்த்துட்டீங்களா? அப்படியே டப்புனு இந்த பக்கம் திருப்புங்க. இதில் பார்க்கறதுக்கெல்லாம் தமிழ்காரமே தான் இருக்கிறாங்க, ஆனால் எல்லாமே ஹிந்திக்காரங்க. முக்கால்வாசி பேர் ஹிந்திக்காரங்க, அது கொஞ்சம் பேர் தான் தமிழ்காரர் இருக்கீங்க. தமிழ்நாட்டில் தமிழ் ஆளுங்களே பார்க்கறது கஷ்டமாகுது. கடையில் போய் 2 ஸ்வீட் கார்ன் கேட்டால் கூட கேட்பையான்றான். கடுப்பாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிறது ஏதோ நம்ம டெல்லி சைடு அந்தமாரி போனோம், அந்த மாதிரி இருக்குது. அப்போ டெல்லி சைட்லாம் போயிட்டு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம போய் அங்கே வேலை செய்ய முடியாது. ஆனால் அவனுக்கு வந்து இங்கே வேலை செஞ்சுட்டு நம்மளுடைய வாழ்வாதாரத்தை எடுத்துக்கிறானுங்க. இதெல்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயம். இன்னும் கொஞ்ச நாள்லாம் அவ்வளோதான், எதனா பிரச்சனை பண்ணால் அடிச்சோட விடுவானுங்க பொழுது நம்மள. சரி, ஓகே, இதோட வந்து இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் டைம் பாஸ் பண்ண தான் வந்தேன், பண்ணியாச்சு. பை.